வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. கிரிக்கெட் வீரர் டோனி முதல் 30 மேட்ச்ல சராசரி ரன் 72 என கணக்கிடப்பட்டிருந்தது. 31வது மேட்ச்ல நடைபெற்ற பின்பு அவருடைய சராசரி ரன் வந்து பார்த்தீங்கன்னா 73ஆக உயர்ந்தது. எனில் 31வது மேட்ச்ல அவர் எடுத்திருந்த ரன் எத்தனை அப்படின்னு 2019 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் தாங்க பெருசு, ஆனால் ரொம்ப ஈஸி. இப்போ என்ன சொல்கிறான், முதல் 30 மேட்ச்சில் அவருடைய சராசரி ரன் ரேட் வந்து 72. 31வது மேட்ச்சுக்கு அப்புறம் அவருடைய சராசரி ரன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 73 அப்படின்னு ஆயிருக்கு. இப்போ நான் எழுதுனது புரியுதுங்களா? 30 மேட்ச்சில் 72 ரன் ரேட்டு, 31 மேட்ச்சுக்கு அப்புறம் அவருடைய ரன் ரேட் 73. இப்படி நீட்டாக எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட்டு இந்த 31ஐயும் 30ஐயும் கழிங்க. அதே மாதிரி இந்த 72ஐயும் 73ஐயும் கழிங்க. அப்படி கழிக்கும் போது இதுவும் 1 இதுவும் 1 சமமான எண் வந்தா, அது ஒன்று தான் வரணும்னு அவசியம் கிடையாது. எந்த நம்பர் ஒன்றாலும் வரலாம். இந்த பக்கமும் சமமாக வரணும். அப்படி சமமாக வந்துச்சுன்னா அழகாக நம்ம ஒரு தெருவில் கோலம் போடுவோம்ல, அந்த மாதிரி கோலத்தை போடுங்க. கோலம் போட்டிங்கன்னா இப்போ இந்த 30ஐயும் 72ஐயும் கூட்டுங்க, 103 அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த பக்கமும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த 72ஐயும் 31ஐயும் கூட்டுங்க, அதுக்கும் 103 தான் வரும். அப்போ ஆன்சர் 103, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடக்கடவுளே, அவ்வளோதானா? அவ்வளோதாங்க. எந்தவித ஃபார்முலாவும் தேவையில்லை. கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் இந்த டைப்பில் கேட்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2019 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்கான். 2015 குரூப் 2 எக்ஸாம்லையும் இதே டைப்பில் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் 2017 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக 9th நியூ புக்கில் இந்த சம் இருக்குது. இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லையும் கேட்கல. அதனால் இந்த கேள்வி அப்படியே டைரெக்டாக கேட்கறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், 7/2/2023 லேட்டஸ்ட்டு கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2017 டிஎன்பிசி, 2018 இங்கே பாருங்கள், 2018 2014 குரூப் 1 9th ஓல்டு புக்கில் இந்த சம் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறமா 2014 விஓ எக்ஸாமில் கேட்டிருக்கான். விஓன்றது குரூப் 4 தான். சரிங்களா? ஸோ அப்போ 2 குரூப் 4ல் கேட்டிருக்கான். 9th நியூ புக்கில் இருக்கிறதால இந்த சம்மில் இந்த டைப்பில் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சிம்பிளான ஷார்ட்கட்டில் தான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 வகையான கேள்விகள் இதுக்குள்ளே இருக்குங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி படிச்சிடுறேன். 2015 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. இது 8வது கணக்கு. ஆல்ரெடி 7 கணக்கு சராசரி நடத்தினேன். அந்த 7 கணக்கில் ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த கேள்வி கேட்கலன்னா அப்போ வேற என்ன கேட்பான்? இந்த டைப் கேட்பான். ஸோ அந்த மாதிரி கம்பாரிசன் பண்ணி மிக முக்கியமான கேள்விகள் தான் எடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஒரு வகுப்பில் உள்ள 30 மாணவர்களின் சராசரி வயது 14, ஆசிரியர் வயது சேர்க்கும் பொழுது சராசரி வயது 15 எனில் ஆசிரியர் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே எழுதுங்களேன். என்ன சொல்றான்? ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, அதில் 30 பேர் இருக்காங்க. அந்த 30 பேரோட சராசரி வயது 14. அப்படியே நேராக 30 நேராக 14 போட்டுக்கிட்டேன். இப்போ ஆசிரியர் வயதை சேர்க்க போகிறாங்களாம். நல்லா யோசித்து பாருங்க. ஒரு நேரத்தில் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு வாத்தியார் தான் இருப்பாங்க. 10-15 பேராக இருப்பாங்க. கரெக்டா? ஸோ அப்போ ஒரு நேரத்தில் ஒரு வாத்தியார் தான் உள்ளே இருப்பார். அப்போது ஆல்ரெடி இந்த கிளாஸ் ரூமில் 31 பேர் இருந்தாங்க. இப்போ ஆசிரியர் ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுங்க. அப்போ அவர் ஒருத்தர் ஆயிடுறாரு. அப்போ மொத்தமாக அந்த ரூமில் எத்தனை பேர் ஆகிடும்? 31 பேர் ஆகிடும். கரெக்டாக புரியுதுங்களா? அந்த 31 இங்கே எழுதிக்கிட்டேன். இப்போ சராசரி வயது என்ன ஆகுதுன்னா 15ன்னு மாறுது. அந்த 15 இப்படி எழுதிக்கிட்டேன். புரியுதா? இது வரைக்கும் புரியுதுங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த டைப் கொஸ்டின்ல இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. அதாவது 30 31 கழிங்க, 14 15 கழிங்க. அப்போ 30 31 போனால் 1ன்னு வரும். மைனஸ்லாம் தேவையில்லை. சரிங்களா? 14 15 போனால் 1ன்னு வரும். இப்போ இந்த மாதிரி கழிக்கும் போது எண் வந்து சமமாக இருக்கணும். அது இந்த எண் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 5 இருக்கலாம், 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், எனிதிங்.
எந்த நம்பர் ஒன்றாலும் வரட்டும், ஆனால் ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கணும். இதில் ஒன்று சமமாக வந்திருக்கு. ஜஸ்ட் சமமாக வந்திருக்கான்னு பாருங்க. வந்திருந்தா இப்படி ஒரு கோலத்தை போடுங்க. போட்டுட்டுனா இப்போ இந்த நீள்வட்டத்தில் என்ன நம்பர் இருக்குதோ அதை கூட்டிங்கப்பா. 30யும் 15யும் கூட்டினா 45. இந்த பக்கம் பாருங்க, ஏன்னா சம்டைம் தப்பாக வரும், அதனால பார்க்க சொல்கிறேன். அப்போ இந்த பக்கம் 14 31 கூட்டினாலும் 45 தான் வருது. ஸோ ரெண்டு பக்கம் 45 வரத்தால போய் பாருங்க, ஆப்ஷன் சில 45 கரெக்டாக இருக்கும். சூப்பர்பா, புரியுதுங்களா? அதாவது இந்த கொஷின் எக்ஸாமில் புக்கில் இருக்கிற கொஷின் டைரெக்டாக தான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், புத்தகத்தில் எங்கேயுமே இருக்காது, பழைய புக்லேயும் சரி புது புக்லேயும் சரி. ஆனால் 2019 குரூப் 4ல் கேட்டிருக்கான், கிரிக்கெட் வீரர் தோனி முதல் 30 ஆட்டங்களில் மேட்சில் சராசரி ஓட்டங்கள் ரன் 72 என கணக்கிடப்பட்டிருந்தது. 31வது மேட்ச் ஆட்டம் நடைபெற்ற பின்பு அவருடைய சராசரி ஓட்டம் ரன் 73 உயர்ந்தது. எனில் 31வது மேட்ச்ல ஆட்டத்தில் எவ்வளோ ரன் எடுத்திருப்பார், ஓட்டங்கள் எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே ஓட்டம் ஆட்டம்னு இருக்குவே, நான் மேட்ச்சு ரன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக. ரைட்டுப்பா, இப்போ பாருங்க என்ன சொல்கிறான், முதல் 30 மேட்சோட அவருடைய சராசரி ரன் ரேட்டு 31 இல்லை 72 இது வரைக்கும் பாருங்க 72 அப்படின்னு சொல்லிட்டான். 31வது மேட்ச்சு நடந்ததுக்கு அப்புறம் அவருடைய ரன் ரேட் 73ன்னு மாறிடுச்சு. அப்போ அந்த 31வது மேட்ச்சில் எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்குறான். நல்லா பாருங்க, அந்த ஒரு மேட்ச் தான் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்டிருக்கான். அதே மாதிரி தான் இந்த கேள்வி பாருங்க, ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, 30 பசங்க இருக்காங்க, சராசரி வயது 14ன்னு சொல்லிட்டாங்க, ஆசிரியர் வயது சேர்க்கும் போது சராசரி வயது 15ன்னு மாறிடுதுன்றாங்க. அப்படின்னா அந்த ஆசிரியர் ஒருத்தர் எவ்வளோ வயசு அப்படின்னு கேட்டான். புரியுதா? பேட்டர்ன் புரியுதா? அதே மாதிரி தான் இங்கேயும் 30 மேட்ச் 31 மேட்ச்ன்னு சொல்றான். ஆனா அந்த 31வது மேட்ச், அந்த ஒரு மேட்ச்ல எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. தெளிவா புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்ப கணிங்க, 72ல் 73 போனா 1ன்னு வரும், 31ல் 30 போனாலும் 1 தான் வரும். இந்த மாதிரி கழிக்கும் போது ரெண்டு பக்கமும் சமமா வரணும். வந்துச்சுன்னா ஒரு கோலத்தை போடுங்க. போட்டுட்டேன். அந்த கோலத்தில் அந்த நீள்வட்டத்துக்குள்ளே இருக்கிற நம்பரை கூட்டுங்க. 30யும் 73யும் கூட்டினா 103 சாமி. அதே மாதிரி 72யும் 31யும் கூட்டினா அதுக்கும் 103 தான் வருது. அப்படின்னா 31வது மேட்ச்ல 103 ரன் அடிச்சிருக்காரு. அடேங்கப்பா, சூப்பர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடடடா, தெளிவா புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான கணக்கு தான். சரிங்களா? அடுத்தது போகலாம். போகிறதுக்கு முன்னாடியே இருங்க, இதையும் அழிச்சு விட்றேன். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, டிஸ்லைக் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது 10வது கேள்விப்பா. ஸோ இது வரைக்கும் அந்த ரெண்டு பக்கம் கழிச்சா சமமாக வர மாதிரி கேட்டான். இப்போது சமமாக வராத மாதிரி இருக்கும். பார்க்கலாம். 5 எண்களின் சராசரி 27. ஒரு குறிப்பிட்ட எண்ணை நீக்கிவிட்டால் சராசரி 25 என ஆகிறது. எனில் நீக்கப்பட்ட எண் ஏன் அப்படின்னு கேட்டான். அதாவது இதுவும் பாருங்க, அந்த ஒருத்தரை தான் கேட்குறாங்க. என்னன்னா 5 எண்களோட சராசரி 27 அப்படின்னு சொல்லிட்டான். கரெக்டா? கரெக்ட். இப்போ இதில் அந்த 5ல் 1 கழிச்சிடறான். 5ல் ஒருத்தர் வெளியே போயிட்டா மீதி 4 பேர் இருப்பாங்க. இதில் 4ன்னு சொல்ல நம்ம தான் எடுக்கணும். ஏன்னா பாருங்க, ஒரு குறிப்பிட்ட எண்ணை நீக்கப்பட்டால், அந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணும் போது நான் ஒரு எண்ணை நீக்கிறேன் அப்படின்னா 4 அப்படின்னு வரும். 5ன்ற எண் ஒரு எண் நீக்கிட்டா 4 மாறிடும். இப்போ போய் சராசரி பார்த்தா 25 அப்படின்னு வருது. அந்த 25 எழுதிக்கிட்டேன். இப்போ அந்த நீக்கினாங்கல்ல ஒரு எண், அது என்ன எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். புரியுதா? முதல்ல ஆசிரியர் வயது, அந்த ஒரு ஆசிரியரோட வயது கேட்டான். ரெண்டாவது 31வது மேட்ச்ல எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாருன்னு அந்த ஒரு மேட்சை கேட்டான். இதில் ஒருத்தரை நீக்கிட்ட அந்த ஒருத்தரோட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறான். கொஸ்டின் பேட்டர்ன் அழகாக புரிஞ்சுட்டு வந்துருங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கேட்டுட்டா நம்ம 5 மேட்ச், அதாவது 5 எண்ணோட சராசரி 27 நேராக வச்சுக்கிட்டேன். ஒரு எண் நீக்கிட்டாங்க, அப்போ 4 எண் இருக்கும். 4 எண்ணோட சராசரி 25 எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்க, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. அதாவது 5ல் 4 கழிச்சா 1ன்னு வருங்க.
ஆனால் 27ல் 5 கழிச்சா 2ன்னு வரும். அடக்கடவுளே, நான் உங்களுக்கு என்ன கண்டிஷன் சொன்னேன்? இங்கே வரக்கூடிய எண்ணும் இங்கே வரக்கூடிய எண்ணும் சமமாக இருக்கணும். சமமாக இருந்தால் நீங்கள் கோலத்தை போட்டு கூட்டிகிட்டு போயிட்டே இருங்க. ஆனால் சமமாக இல்லைன்னா நீங்கள் தாங்க சமமாக மாற்றணும். அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டால் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா. ஒன்றும் இல்லை, இந்த 2 எடுத்துகிட்டு போயிட்டு எதிரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 கூடியும் 4 கூடியும் பெருகிடுங்க. அதே மாதிரி இந்த 1 இருக்குது எடுத்துகிட்டு போயிட்டு எதிரில் இருக்கிற 27 கூடியும் 25 கூடியும் பெருகிடுங்க. இப்படி பெருகுனீங்கன்னா சமமாக மாறிடும். என்ன சொல்கிறேன் இங்கே பாருங்கள், 5ல் 4 எடுத்தால் 1ன்னு வருது. அதையும் 27 25 கழிச்சா 2ன்னு வருது. இதையும் வச்சுக்கிட்டேன். இந்த 2 கழிச்சா 2 வந்துச்சுல, 27 25 கழிச்சா அந்த 2 எடுத்துகிட்டு போயிட்டு எதிரில் இருக்கிற 5 4 பெருகணும். அதே மாதிரி 5ல் 4 போனால் 1ன்னு வருது. சம்டைமில் 2 4 6ன்னு கூட வரலாம். அதுக்காக தான் சொல்கிறேன் ரூலை. ஸோ இந்த 1 எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற 27 கூடியும் 25 கூடியும் பெருகணும். சரி, இப்படி பெருகிறது மூலமாக என்ன ஆகும்னு கேட்டால் சமமாக ஆகிடும். நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த 2 எடுத்து போய் 1 5 5 2 10 வருமா, நான் கீழே எழுதிக்கிறேன். அப்புறம் 2 4 8ன்னு வரும். இதை எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த 1 எடுத்துகிட்டு போகிறேன். 27 1 பெருகுனா 27 தான் வரும். அதுக்கு அடுத்தது 25 1 பெருகுனா 25 தான் வரும். கரெக்டுங்களா? இப்போ இந்த பாருங்க, 1ல் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டேன். இப்போ கழிச்சு பாருங்க, 10ல் 8 போனால் 2ன்னு வரும். அதே மாதிரி 27ல் 25 போனால் 2ன்னு வரும். ஓ மை காட், சமமாக வந்துருச்சு. பார்த்தீங்களா? இதுக்கு தான், பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் மாற்றிட்டு போகிறேன். இந்த பக்கமும் சேம் நம்பர் வந்துருச்சு. வந்துட்டாவே கோலத்தை போடுங்க. கோலம் போட்டாச்சா? ரைட். இந்த நீள்வட்டத்தில் அந்த 10 25 கூட்டினா 35 அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த பக்கம் ட்ரை பண்ணுங்க. இந்த 27 8 கூட்டினா அடக்கடவுளை அதுக்கு 35 தாங்க வருது. அப்போ ஆன்சர் 35 இருக்குதா அப்படின்னு போய் பார்த்தா அடாடாடாடா தெளிவாக இருக்குதுப்பா. சூப்பர். இப்போ பாருங்க, ஒரு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? ரொம்ப ஈஸி. ஓகே, அடுத்த கணக்கு போயிடுவோமா? போகிறதுக்கு முன்னாடி இதை அழிச்சு விட்டுறேன், அப்போ தான் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். அடுத்ததா இந்த 10ஆவது கணக்கு பார்த்தாச்சு. அடுத்தது 11ஆவது கணக்கு தான் பார்க்கணும். 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குங்க. புதிய புத்தகத்தில் என்ன இருக்குதுன்னா, 7 மதிப்புகளின் சராசரி 81. அவற்றின் ஒரு மதிப்பை நீக்கிய பொழுது மற்ற மதிப்புகளின் சராசரி 78 ஆக எனில் நீக்கப்பட்ட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுவும் ரொம்ப எளிமைங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுங்க, இவன் என்ன சொல்றான், 7 எண்களோட சராசரி 81ன்னு சொல்லிட்டான். ரைட்டு. அதுக்கப்புறம் அதில் ஒரு எண்ணை நீக்கிறாங்களாம். ஒரு எண் வெளியே போனால் 7ல் 1 வெளியே போச்சுன்னா 6ன்னு இருக்கும். ரைட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா சராசரி 78ன்னு மாறிடுதான். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? 7 எண்களோட சராசரி 81. ஒருத்தரை நீக்கிட்டேன். அப்படி நீக்கிட்டா 6ன்னு இருக்கும். ஏன்னா 7ல் 1 போயாச்சு. அப்போ வந்து சராசரி 78 அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அந்த நீக்குனாங்க இல்லையா, அந்த ஒருத்தர் அவர் எவ்வளோ மதிப்புன்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட அப்போ இதே பேட்டர்ல தான் இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இந்த 7யும் 6யும் கழிக்கணும். 7ல் 6 போனால் 1ன்னு வரும். இந்த 81ல் 78 கழிக்கணும். 81ல் 78 போனால் 3ன்னு வரும். அடரா, பார்த்தீங்களா? இது 1ன்னு வருது, இது 3ன்னு வருது. 2 பக்கமும் 3 3 வந்தாலோ இல்லை 1 1 வந்தாலோ கணக்கு போட்டுடலாம். பட் வெவ்வேறு மதிப்பு இருக்கிறதால இந்த 3 இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்கிற 7 கூடியும் 6 கூடியும் பெருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 1 81 கூட எதிரில் இருக்கிற 81 கூடியும் 78 கூட பெருக்கணும். 1 கூட பெருக்கணும், அதுதான் வரப்போகுது. அதனால நான் அதை பெருக்க போகிறதில்லை. சரியா? சரி. அப்போ 3 கூட 7 பெருக்குங்க. 3 21. அந்த 21 இங்கே எழுதிக்கலாம். இருங்க, இதை அழிச்சிடுறேன். இது போன கணக்கில் போட்டது 35. ஓகேங்களா? அப்போ இது என்னது, 3 21 இங்கே எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 3 6 18 அதை இங்கே எழுதிக்கிறேன். சரிங்களா? 1 கூட அந்த 81 78 பிறகு அதுதான் வரும். அப்போ இங்கே 81 78 அப்படின்னு எழுதிக்கிறேன். கரெக்டாக நம்பர் பார்க்கலாம், கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ ஜஸ்ட்டு மாடிஃபை பண்ணிட்டேன். இப்போ கழிச்சு பாருங்கள். அதாவது இந்த 21 18ஆல் கழிச்சா 3ன்னு வரும். 81 78ஆல் கழிச்சா 3ன்னு வரும். இந்த மதிப்பு இந்த 3ன்றது எதுக்குமே வராதுங்க, கன்சிடரே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு சமமாக இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். இருந்தால் என்ன பண்ணலாம், ஒரு கோலத்தை போடணும். இப்படி ஒரு கோலம், இப்படி ஒரு கோலம். அதாவது 18 21ஆல் கூட்டினா எம்பிட்டு வருது பாருங்க,
இல்லை 78, சாரி 18ன்னு சொல்லிட்டேன். 78 21ஆல் கூட்டினா 99ன்னு வருதுங்க. அதே மாதிரி 81 18ஆல் கூட்டினா ஆத்தாடி அதுவும் 99 தான் வருது. அப்போ ஆன்சர் 99. எங்கிட்ட இருக்குதுப்பா 99 கிரியா? ஓ, ஆப்ஷன் டில பர்ஃபெக்டா இருக்குது. 9th நியூ புக்ல இருக்குது. இந்த சம் கேட்கலாம், நேரடியாகவும் கேட்க வாய்ப்பு இருக்கு, மறைமுகமாகவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. பேரை மொத்தம் மாற்றி கொஞ்சம் டிக்ரிங் பண்ணி கேட்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. ரைட்டு, புரியுதுங்களா? புரியுது. 12வது கேள்விக்கு போயிடலாமா? போயிடுவோம். 12வது கேள்வி என்ன சொல்றான்னா, 5 எண்களின் சராசரி 27. அதில் ஒரு எண்ணை நீக்கிவிட்டால் சராசரி 2 குறைந்து விடுகிறது எனில் விடுபட்ட எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூப்பர், போடலாமா? வாங்க. ஈஸியான சார், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், அங்க பாருங்க, 5 எண்ணோட சராசரி 27ன்னு சொல்லிட்டான். இதெல்லாம் ஒரு எண்ணை நீக்கிட்டாங்களாம். அப்ப 5ன்றது 4ன்னு மாறிடுமா? ஏன்னா ஒன்று வெளியே போயிடுச்சு, மீதி 4 இருக்கும். அப்போ அதில் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, அது ஒரு எண் நீக்கி போறதுக்கு சராசரி 2 குறைஞ்சிடுது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். சராசரி 2 இல்லை, 2 குறைஞ்சிடுது. அப்படி 2 குறையுதுன்னா 5 பேரோட சராசரி 27. அதில் ஒருத்தரை நீக்கிட்டா 4ன்னு மாறும். அப்படி ஒருத்தரை நீக்கிறதால ஆல்ரெடி 27ன்னு இருந்தது, 2 குறைஞ்சி 25ஆ மாறிடும். அதுதான் அவன் சொல்றான். புரியுதா? அங்கே பாருங்க, சராசரியில் 2 குறையும். அப்போ 27 2 கழிச்சா 25 அப்படின்னு வருங்க. இது வரைக்கும் புரியுதா? அப்போ நீக்கப்பட்ட எண் அந்த ஒரு எண்ணு தான் கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கணும், இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். 5ல் 4 போனால் 1ன்னு வருங்க. 27ல் 25 போனால் 2 அப்படின்னு வரும். அடடா, சமமாக வரணும். இந்த பக்கமும் சமமாக வரணும். பட் சமமாக வரல. அப்படி சமமாக வரலன்னா சமமாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 2 எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற 5ஆ கூடயும் 4ஆ கூடயும் பெருகணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற 1 எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற 27ஆ கூடயும் 25ஆ கூடயும் பெருகணும். 1ஆவோட எதை பெருகணும் அதே தான் வரும். அதனால நான் அதை பெருக போகிறது இல்லை. 2ஆவோட 5 பெருகினா 1 5 2 10ன்னு வரும். அந்த 10 இப்படி போட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆவோட 4 பெருகினா 1 4 4 2 8 அப்படின்னு வரும். அந்த 8 இப்படி எழுதிங்க. நெக்ஸ்ட் அந்த நம்பரை அப்படியே எழுதி தான் 27, அதுக்கப்புறம் வந்து 25. ஏன்னா 1ஆவோட தானே பெருகணும், சரிங்களா? இப்போ டிஃப்ரென்ஸ் எடுங்க. 8ல் 10 போனால் 2 அப்படின்னு வரும். 27ல் 25 போனால் 2 அப்படின்னு வரும். ஆத்தாடி ஆத்தா, கரெக்டாக வந்துடுச்சுப்பா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டாவே ஜஸ்ட் இப்படி ஒரு கோலத்தை போடுங்க. 25 10 கூட்டினா 35ன்னு வரும். அதே மாதிரி 27ல் 8 கூட்டினா அதுக்கும் 35 தாங்க வரும். அப்போ ஆன்சர் 35. எங்கிட்ட இருக்க அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏவில் தெளிவா இருக்கு. இது 7/2/2023 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இப்போ புரியுதுங்களா? இந்த கணக்கு இப்போ ரொம்ப ஈஸி ஆகிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் நான் ஹோம்ஒர்க் தான் கொடுக்க போகிறேன். கெட்டன்னு நீங்கள் தான் போடணும். போடுவீங்களா? போட்டு சொல்லி போடணும், சரிங்களா? ரைட், இங்கே பாருங்க, 13வது கேள்வி ஹோம்ஒர்க்குங்க. 5 எண்களின் சராசரி 40. அவ்வெண்களில் ஒன்றை நீக்கப்படும் பொழுது சராசரி மதிப்பெண் 10 குறைந்தால் நீக்கப்பட்ட எண் யாது? 2017 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். அப்போ 5 எண்ணோட சராசரி 40. அப்போ 5க்கு நேரம் 40 போடுங்க. ஒரு எண் நீக்கிட்டா 5ல் 1 வெளியே போட்டால் 4 இருக்கும், அது போடுங்க. அதில் இப்போ 10 குறைஞ்சிருதான். அப்போ 40 இருந்தது 10 குறைஞ்சா 30ன்னு வரும். 10 தான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுங்க, சரிங்களா? 10 அப்படின்னு வெறும் 10ன்னா 10 போட்டுக்கலாம். 10 குறையுதுன்னா ஆல்ரெடி 40 இருந்துச்சு, அதில் 10 குறைஞ்சிட்டா 30ன்னு மாறிடுது. இதை வச்சுங்க. இதை வச்சுட்டு 2 பக்கமும் கழிச்சு பாருங்க. சமமாக இருந்தால் கணக்கு போடுங்க கோலம் போட்டு. இல்லைன்னா கழிச்சு வரக்கூடிய எண் ஆப்போசிட்டில் பெருக்கிட்டு நீங்கள் சமப்படுத்தி பாருங்கள். 2 பக்கம் கழிச்சு பாருங்கள், கரெக்டாக வரும். புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறத. ஆன்சர் போட்டுருங்க. அடுத்தது 14வது கேள்விங்க. 14வது கேள்வியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், 5 எண்களின் சராசரி வந்து பார்த்தீங்கன்னா 32. அவ்வெண்களில் ஒன்றை நீக்கிவிட்டால் சராசரி 4 குறைந்தால் நீக்கப்பட்ட எண்ணை காண்க. 2018 9th ஓல்டு புக்கில் 2014 குரூப் 1ல் கேட்டிருக்கான். பாருங்க, 5 எண்ணோட சராசரி 32ன்னு சொல்லிட்டான். ஒரு எண்ணை நீக்கிட்டா அப்போ 4ன்னு மாறிடும். அப்போ சராசரி என்ன ஆகுதுன்னா 4 குறைஞ்சிடுதுன்னு சொல்கிறான். அப்போ 32ல் 4 வெளியே போயிடுச்சுன்னா 28ன்னு இருக்கும், சரிங்களா? அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு புரியுதே, அந்த ஸ்டெப் எழுதிட்டேன். அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள். சமமாக வந்தால் கூட்டுங்க, கிராஸாக கோலத்தை போட்டு, இல்லைன்னா சமப்படுத்துங்க.
அப்போ இதுக்கு ஆப்ஷன் ஏ 42, பி 48, சி 46, டி 47ன்னு சொல்லியிருக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது 15வது கேள்வி. 5 எண்களின் சராசரி 20. அதிலிருந்து ஒரு எண்ணை நீக்கப்பட்டால் சராசரி 5 குறைகிறது எனில் நீக்கப்பட்ட எண்ணை காண்க. 2014 VAO எக்ஸாம்ல கேட்டிருக்கான். இதே தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதனால் இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக சொல்லிடுங்க. ஆப்ஷன் ஏ 5, பி 40, சி 20, டி 15. மறக்காம சொல்றேங்க. 3 கணக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக புரியும் நம்புறேன். மேபி இதுலேயும் டைரக்டாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.